இயேசு இல்லாத யாரும் வாழ முடியாது. அதைத்தான் நீங்கள் காண்கிறோம், அதைத்தான் நீங்கள் காண்பிக்கிறார். இயேசு இல்லைன்னா ஆகாருக்கும் இயேசுனுடைய உதவி தேவை, ஐஸ்வர்யவானாக இருக்கிற சகேயுக்கும் இயேசுவின் உதவி தேவை. ஒருவேளை ஒன்றுமே இல்லையா, இயேசுவின் உதவி உங்களுக்கு தேவை. எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, எனக்கு எல்லாம் வசதி இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து இருக்குது, இன்னும் தலைமுறைக்கும் எங்கேயும் கையாந்த வேண்டியதில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கும் இயேசு தேவை. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இயேசு தேவை, எல்லாருக்கும் இயேசு தேவை. ஏனென்றால் இயேசுவை தவிர ரட்சிப்பு வேறு வழியா இல்லை. இயேசுதான் எல்லாவற்றையும் தருகிறவர், ஒன்றுமில்லாதவனுக்கு துறவை காண்பிக்கிறவர், கண்களை திறக்கிறவர், எல்லாம் இருக்கிறவனை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிறவரும் இயேசுதான். இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தான். என்னத்தை இழந்து போயிட்டான்? வசதியா இருக்கிறவன் என்னத்தை இழந்து போயிட்டான்? இவள் குடும்பத்தை இழந்து போனால், கணவனை இழந்தால், செல்வத்தை இழந்தால், உணவை இழந்தால், ஒன்றுமில்லை, தண்ணி மாத்திரம்தான் இருக்குது, ஒன்றுமில்லாத ஆகார் வறுமையில் கிடக்கிறாள். அவள் தன்னுடைய அடிப்படை தேவையே இல்லாமல் இழந்து போய் கிடக்கிறாள். அவளுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் இறங்கி வந்து கூடவே இருந்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இவனுக்கு எல்லாம் இருக்கிறது, இவன் ஒன்றை இழந்து போய்விட்டான். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்கு இது, அவருடைய வார்த்தை. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவன் இந்த ஆண்டிலே, இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். நம்மளுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொன்னபடியே செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது வெறுமனே இயேசு ஒரு கடவுள் என்று முதலாவது விசுவாசிக்கிறோம். எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நம்புகிறார்கள், இயேசு கடவுள் என்று நம்புகிறார்கள். ஆனால் இயேசுவின் மீது வைக்கிற நம்பிக்கை எப்பொழுது அது உறுதியாக்கப்படுகிறது, எப்பொழுது அந்த நம்பிக்கையினால் நமக்கு பலன் உண்டாகிறது என்று சொன்னால், அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில், அவர் சொன்னால் அப்படியே அவர் செய்கிறவர் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் கிரியையுள்ள விசுவாசம். இயேசுவை நம்புகிறேன் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தைகளையும் நான் நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடந்த நாட்களில் கூட நாம் பார்த்தோம், எப்படியெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறார், எப்படியெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறார், எவ்வாறு அவருடைய ஆவியை தந்து பலப்படுத்துகிறார், அவருடைய வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துகிறார். அப்படி என்ற காரியங்களை நாம் பல விதங்களில் நாம் தியானித்தோம். அது நமக்கு பிரயோஜனமாக இருந்தது. இந்த நாளிலும் கூட அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அவருடைய வார்த்தையின்படி நமக்கு உதவி செய்கிறார். சகாயம் பண்ணுவேன், எல்லாரும் சொல்லுங்க, சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் நமக்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற அந்த காரியம் தேவை. நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற ஒருவர் நமக்கு தேவை. ஏன்னா நாம் எல்லாருமே பலவீனமானவர்கள், நம்ம எல்லாருமே சோர்ந்து போகிறவர்கள், நாம் எல்லாருமே யாரோ ஒருத்தருடைய உதவியை, சகாயத்தை நாடி வாழும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள். நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுனுடைய உதவி இல்லாமல் வாழவே முடியாது. சங்கீதக்காரன் 94, 17, 18, 19 அதைத்தான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எந்தெந்த விதத்திலெல்லாம் பலப்படுத்தி உதவுகிறார் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால், எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த சங்கீதக்காரனை போல இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால். எல்லாம் சொல், கர்த்தர் என்னை துணையாய் இராவிட்டால்.
கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், கர்த்தர் மாத்திரம் நம்மளுக்கு துணையா இல்லைன்னாக்கா அநேகர் இங்கே இருந்திருக்கவே மாட்டோம். ஏன்? நானே இங்கே நின்றுருக்க முடியாது. ஏன்னா மனுஷனுடைய துணை ஒரு எல்லை வரலும் இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாக இருக்கிறவர். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும். சில பேர் கூட இருக்க முடியாதுங்க. சில நேரத்தில் கால் சறுக்குதுன்னு சொல்லும் பொழுது யாரு கூட இருக்க முடியும்? ஒரு தடவை வாகனத்தில் போயிட்டு இருக்கிறேன், முன்னாடி பெரிய 2 பாம்பு, கொஞ்ச தூரத்துலேயே நடு ரோட்டில் 2 பாம்பு இருக்குது. அந்த நேரத்தில் யார் துணை செய்ய முடியும்? அந்த நேரத்தில் என் கால்கள் சறுக்குகிறது, என் வாகனம் கீழே விழுகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை தாங்கினதை நான் எண்ணி பார்க்கிறேன். இப்படி எத்தனையோ அனுபவங்களை, எத்தனையோ சம்பவங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருக்க முடியும். அப்ப கர்த்தர் உண்மையான துணையாயிருக்கிறார். அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 108:12-13 அதை சொல்லுகிறான். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். சங்கீதம் 108:12-13. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவர் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எல்லாரும் சொல்லுங்க, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு சகாயம் செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷன் சகாயம் பண்ணுவான்னு எல்லாருமே எதிர்பார்த்தது உண்டு இல்லையா? அநேகர் எதிர்பார்த்துருக்கிறீங்க இல்லையா? நானும் எதிர்பார்த்துருக்கேன். பல நேரங்களிலே மனுஷன் ஏதாவது ஒருத்தர் உதவி பண்ணிட மாட்டானா, ஏதாவது சப்போர்ட் பண்ண மாட்டானா, எத்தனையோ நாட்கள் ஏங்கினது உண்டு, ஏதாவது உதவி கிடைக்குமான்னு. ஆனால் அந்த மனுஷனுடைய உதவி உண்டு, மனுஷனுடைய உதவி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனுஷனுடைய உதவி அது நமக்கு போதுமானதாய் இல்லை, அதைத்தான் விருதா என்று சொல்லுகிறான். மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு சகாயம் பண்ணோம். எல்லாரும் சொல்ல, இக்கட்டில் எங்களுக்கு சகாயம் பண்ணோம். அவரை தான் நாம் சகாயம் பண்ணும்படியாய் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர்தான் நமக்கு உண்மையான சகாயராய், உதவுகிறவராய், பலப்படுத்துகிறவராய் நாம் இருக்கிறோம். ஆகவே அவர் யார், எப்படி நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி பண்ணுகிறார் என்பதை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு போயிடலாம்? இயேசு நம்புங்க, அவர் உங்களுக்கு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, இந்த நம்பிக்கை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி நீங்க ஒரு வார்த்தையில் கேட்டு நம்புற நம்பிக்கைகள், நான் சொல்றதுனால நீங்க இயேசு நம்புற நம்பிக்கைகள் காற்றடிக்கும் பொழுது, இக்கட்டு வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, அந்த நம்பிக்கை அது குறைந்து போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது. அப்ப அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் குறைந்து போகிற பொழுது, விசுவாசம் இல்லாதனாலே நன்மைகளை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப எப்படி எப்பொழுதும் அவரை நம்புவது, எல்லா சூழ்நிலையிலும் எப்படி நம்புவது என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில் அவரை பற்றி, அவர் உதவி செய்கிறதை பற்றி, அவர் பலப்படுத்துகிறதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்பதை கவனமாய் நாம் தியானிக்கும் பொழுது கேட்க வேண்டும், குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அவரை பற்றி வாசிக்க வேண்டும். ஆமென். யாரோ ஒருத்தர் சொல்றதுனால அல்ல, இல்லை ஒரு நாட்கள் இல்லை, மீண்டும் மீண்டும் ஒரு மனுஷனை சில ஒரு மூத்த ஒரு ஊழியர் இப்படியா அவருடைய அனுபவத்தை சொல்லி கொண்டிருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, 40 வருஷம் வாழ்ந்துட்டுங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம். யாரு கூட வந்துட்டாங்களாம்? அவங்க மனைவி கூட. எத்தனை வருஷம் வந்துட்டாங்க? 40 வருஷம் வாழ்ந்துட்டுங்க. இன்னும் புத்தியை முழுசா கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ண முடியல? 40 வருஷம் ஒரு மனுஷனோட வாழ்ந்து கூட ஒரு மனைவியினுடைய புத்தி முழுசா கண்டுபிடிக்க முடியலையா? ஆனா நம்ம ஆண்டவரை முற்றிலும் கண்டுபிடித்துக் கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு இந்த குறுகிய நேரங்கள், குறுகிய நாட்கள் போதாது. ஆகவே தான் எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவரோடு கூட சஞ்சரியுங்கள். ஆமென். அதனால் பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்த ஒரு குடும்பத்தில் வாழ்கிற ஒரு மனிதங்க, மனைவியோடு பிள்ளைகளை பெற்று வாழ்ந்த ஒரு மனுஷன். யாரோடு சஞ்சரித்தானா?
தேவனோடு சஞ்சரித்தான். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அவர் யார் என்ற வெளிப்பாடுகளும் அறிவுகளும் நமக்கு உண்டாகும். அப்ப அந்த அறிவும் வெளிப்பாடும் உண்டாகும் பொழுது விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் பொழுது வாழ்க்கையில் விசுவாசத்தினால் உண்டாகும் நன்மைகள் நமக்கு சேருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 4, 12, 13, 14. எபிரேயர் 4வது அதிகாரம் 12, 13, 14, 15 எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் அவருடைய பார்வைக்கு இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பரிதபிக்கிறவர் இல்லைங்க. உங்களுடைய பலவீனம், நீங்க இக்கட்டில் வாழும் பொழுது உங்களுக்காக ஐயோ என்ன பண்றது அப்படின்னு பரிதபிக்கிறவர் இல்லை. உங்களுக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன பிரதான ஆசாரியனும் மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு விடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்போ அநேகர் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தில் நீங்கள் கடந்து போகிறீங்க, பிரச்சனையில் கடந்து போகிறீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? துக்கம் விசாரிப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? துக்கம் விசாரிப்பார்கள். அடுத்து என்ன பண்ணுவாங்க? பரிதாபப்படுவார்கள். எத்தனையோ தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஐயோ பாவம். என்னது? உங்களை பார்த்ததும் ஒரு துன்பத்தில் போகிறீங்க, ஒரு வியாதி இருக்குது, ஒரு பிரச்சனை ஆயிடுது, ஒரு விபத்து நேரிடுது, வந்தது என்ன சொல்லுவாங்க? தங்களுடைய பரிதாபத்தை காண்பிப்பார்கள். மனிதர்கள் பரிதாபத்தை, ஐயோ பாவம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இயேசு அப்படி பரிதபித்து விட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. உங்களைப் போல என்னைப் போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் வாழ்ந்து உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அவர் எப்படி உதவி செய்கிறார்? அவர் எப்படி சகாயம் பண்ணுகிறார்? அவர் நிச்சயம் அவரிடத்தில் பலனும் சகாயமும் உண்டு என்பதைத்தான் இந்த நாளில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சகாயத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை கிளறி விடுவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் அந்த ஒரு ஏவுதலை தருவார், நம்பிக்கையை பெருக பண்ணுவார், விசுவாசத்தை பெருக பண்ணுவார். அதனால் அவருடைய பலனையும் சகாயத்தையும் இன்னும் அதிகமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏசாயா 42வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 42வது அதிகாரம் 15, 16, 17. 15, 16, 17. ஏசாயா 42, 15, 16, 17. நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுக்களாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, எப்படிப்பட்ட சகாயம் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது என்பதை ஏசாயா 42, 16, 17 சொல்லப்படுகிறது. அவர் என்ன பண்ணுகிறாராம்? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, எல்லாம் சொல்லுங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாரா? எப்படிப்பட்ட விதத்தில் சும்மா சகாயம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சும்மா வந்தோம் நான் எனக்கு உதவி பண்ணுறேன். இன்னைக்கு அநேகருடைய மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, நான் உனக்கு ஒரு உதவி பண்ணுறேங்க, இந்தாங்க ஒரு கொஞ்சம் பணம் வச்சுக்காங்க, இது உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
அந்த உதவி நம்மளுக்கு சில நேரத்தில் பிரயோஜனமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவர் உதவியும் சகாயமும் எப்படிப்பட்டதாக இருக்குது? அறியாத வழியிலே நடத்துகிறார், தெரியாத பாதையிலே கொண்டு போகிறார், இருளை வெளிச்சமாக்குகிறார், கோணலை செவ்வையாக்குகிறார், கைவிடாதிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா வெட்கப்படுவார்கள் கீழே வசனம் சொல்லுது பாருங்க. சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களை நோக்கி நீங்கள் எந்த தேவர்கள் என்று எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிக வெட்கப்படுவார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இதுல சித்திர வேலையாக விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களை நோக்கி அப்படின்னாக்கா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்ப அநேகர் உலகத்துல விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் சில படங்களையும் சில பொம்மைகளையும் சில மனுஷ உருவங்களையும் தெய்வம் என்று சொல்லி சில உருவங்களையும் அவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நம்புறாங்கன்னு சொல்றோம். உண்மைதான், அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது அவர்களுக்காக மாத்திரம் சொல்லப்படல, உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேல கைவிடாதிருப்பேன்னு சொன்ன அந்த ஆட்கள் யாரெல்லாம் கைவிடாதிருப்பாரோ, யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களை கைவிடாதிருப்பார். யாரெல்லாம் அவரை தங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது வைக்காமல் தன்னுடைய பணம், பொருள், செல்வம், தன்னுடைய அழகு, தன்னுடைய வேலை, தன்னுடைய வருமானம், தனக்கு இருக்கிற சொத்து, அவைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, நீ தான் எனக்கு முதலாவது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, தேவ பிள்ளைகளாகிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இயேசு தான் முதலாவது இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு முதலாவது இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில எது முதலாவது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெட்கப்படுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. இயேசு முதலாவது இருந்தால் அறியாத வழியிலே நடத்துவார், தெரியாத பாதையிலே நடத்துவார், இருளை வெளிச்சமாக்குவார், கோணலை செவ்வையாக்குவார், கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் யார் முதலாவது? உங்களுடைய வேலை முதலாவதா? உங்களுடைய படிப்பு முதலாவதா? உங்க அழகு முதலாவதா? உங்க பணம் முதலாவதா? உங்க சொந்தக்காரர் முதலாவதா? உங்க மனைவி முதலாவதா? உங்களுடைய பிள்ளைகள் முதலாவதா? இல்ல உங்களுக்கு இருக்கிறதான எந்த இந்த உலகத்தில் இருக்கிற நன்மை முதலாவதா? இயேசு முதலாவதா? இயேசு முதலாவது இருக்கும் பொழுது அவர் அறியாத வழியிலே நடத்துவார், தெரியாத பாதையிலே நடத்துவார், அவர் இருளை வெளிச்சமாக்குவார், கோணலை செவ்வையாக்குவார், கைவிடாதிருப்பார். அவர் சொல்லுகிறார், நான் சொல்லல, கைவிடாதிருப்பேன், கைவிடாதிருப்பேன். கைவிடவே முடியாது. அவர் சொன்னதுதான். அவர் கைவிடாதிருப்பேன்னு சொன்னா கைவிடாதிருப்பார். உங்களை கைவிடாதிருப்பார், என்னையும் கைவிடாதிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுக்கு முதலாவது இடம். அதை விட்டுட்டு அங்கே கீழே சொல்லப்படுகிறது சித்திர வேலை, விக்கிரகங்கள், வரைக்கப்பட்ட சொரூபம். இதான் எனக்கு முதலாவதுங்க. என் மனைவி தான் எனக்கு தெய்வங்க, என் கணவன் தான் எனக்கு தெய்வங்க, என் பிள்ளைங்க தான் எனக்கு உயிருங்க. நல்லது, நேசிங்க பிள்ளைகளை, மனைவியை, உற்றார் நேசிங்க. முதலாவது இயேசு. ஹல்லேலூயா. இயேசுக்காக நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால தான் எசேக்கியா பிரான்சிஸ் என்றதான தீர்க்கதரிசி அருமையான ஒரு பாடலை பாடியிருப்பார். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எது வந்தாலும் இயேசு தாங்க முதல்ல. இயேசுக்காக நான் எதையும், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும், என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், எனக்கு புகழ் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணினேன். அப்படிப்பட்டவனை என்றைக்கும் இயேசு கைவிட முடியாது, அவர் கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 42வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 42வது அதிகாரம் 1-10 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அதில் ஒரு காரியத்தை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். அதிலிருந்து நம்முடைய விசுவாசம் பெருக போகிறதா இருக்கிறது. ஏசாயா 42வது அதிகாரம் 1-10 வரலும். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்கிலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தி அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிய திரீரை அணியாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். எல்லாம் சொல்லு, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். ஒருவேளை நீ நெறிந்து போயிருக்கிறீங்களா, உடைந்து போயிருக்கிறீங்களா, மங்கி இருக்கிறீங்களா, உங்களை அவர் அணைக்கிறதும் இல்லை, முறிக்கிறதும் இல்லை, அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை முறியாமல். இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் கீழே போயிட்டு அப்படின்னு ஒன்று உலகம் அதை மிதிக்கிறதுக்கு பார்க்கும். கொஞ்சம் மங்கி போயிருந்தா அதை அணைக்கிறதுக்கு பார்க்கும். அவங்க தங்களுக்கு ஆதாயத்துக்காக அவர்களை ஜனங்களை பயன்படுத்தி கொள்ளும்படியாய் பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நெறிந்த நாணலை முறியாமலும். சொல்லுங்க, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரிகிற திரியை அணையாதவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே அவர் சொல்லிட்டு வந்து பொழுது கீழே சொல்றாரு, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து
உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமை வேறொருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலம் முதல் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகளை தோன்றும் முன்னே அவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் தான் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரிய அணைக்காதவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட இயேசு உங்களை வெறுக்காதவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்பதை இந்த வசனம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி நாம் ஜெபிக்க முடியும். அதனால் தான் இந்த வசனங்களை எல்லாம், வார்த்தைகளை எல்லாம் அவரை குறித்து, அவர் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்ததெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெறும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பிரச்சனைகளை எண்ணி வெறும் கண்ணீர் வடிக்கிறது மாத்திரமல்ல, அவள் புலம்புகிறது மாத்திரமல்ல, அவரை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் உள்ளம் உடைக்கப்படும் பொழுது, நீங்களுடைய வாழ்க்கையில் மங்களான சூழ்நிலை இருக்கும் பொழுது, நெருக்கப்பட்டும் இருக்கிற பொழுது, அவர் நெருக்கப்பட்டும் இருக்கிற ஆத்மாவை புறக்கணிக்காதவர். நெறிந்து போயிருக்கிறீர்களா, தோண்டு போயிருக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி அவரை கூப்பிடலாம். எப்படி கூப்பிடலாம்? நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன், நொறுக்கப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை முறிக்காதவர், என்னை கட்டுகிறவர், காயம் கட்டுகிறவர், என்னை பூசுகிறவர். ஆமென். அப்படியே போட்டு அப்படியே மூடிப்படுறவர்கள் உலகம் அப்படியே மூடிருங்க. உலகத்தில் போய் பாருங்க, கொஞ்சம் ஒரு லெவல்லேருந்து கீழே போயிட்டீங்கன்னா அப்படியே வச்சு அமைக்கிறோம், அப்படியே நம்மளை மூடிடும். கொஞ்சம் ஏதாவது சின்ன ஒரு தவறு தெரிஞ்சிட்டா போதும், அதை அப்படியே பிரம்மாண்டமாக அதை பெரியதாக்கி நம்மளை அவமானப்படுத்துகிற வரலும் உலகம் விடாது. ஆனால் அவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை அணைக்காமல் முறிக்காமல் இருக்கிற தேவன். இயேசுவின் இடத்துல ஒரு விபச்சாரியான ஸ்திரியை கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? இவளை அப்படியே அணைக்கணும், இவளை கொல்லணும், இவளை என்ன பண்ணணும்? எப்படி கொல்றது? இவன் மேல என்ன இருக்கணும்? கல் ஒட்டத்தான் இருக்கணும். வெறும் கல்லுகளாலேயே அடிச்சு, ஜீவன் போற வரணும் கல்லில் அடிச்சு அவன் மேல கல்லு ஒட்டையை குவிக்கணும். ஆளுக்கு ஒரு கல்லோட வரான் இயேசுகிட்ட. அவள் உடைந்து போய் நொறுங்கினவனாக இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறாள். அப்ப இயேசு ஒரு நிமிடம் சற்று மௌனமாய் இருந்து விட்டு அவளிடத்தில் அவருடைய மனக்கண்களை திறக்கிறார். யார் மனக்கண்கள் திறக்கிறாரு? கல் எடுத்துக்கிட்டு வந்தானே, அவன் மனக்கண்களை திறக்கிறாரு. என்ன திறக்கிறாரு? பாவம் இல்லையா உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி உணர வைக்கிறாரு. அவன் குத்தப்பட்டவனாக, அவன் கல்லடிக்கல, முறிக்கல, அவளை அணைக்கல, வாழ்க்கையை முடிக்கல, அவன் மேல கல்லு. இன்னும் ஒரு நிமிடம், ஒரு சில வினாடிகள், சில நிமிடங்கள் இயேசுவின் பாதத்தண்டையில் அந்த விபச்சாரியான ஸ்திரீ வராதிருந்தால் அவளுடைய ஜீவன் முறிக்கப்பட்டிருக்கும், அவள் அணைக்கப்பட்டிருப்பாள், அவளுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும், அவள் மேல் ஒரு கல் குவியல் போடப்பட்டிருக்கும். ஆனால் இயேசுவின் பாதத்துக்கு வந்ததும் இயேசு நெறிந்து போயிருக்க அவருடைய வாழ்க்கையை முறிக்கவில்லை, மங்கி எரிகிற தெரிய அவருடைய வாழ்க்கையை அணைக்கவில்லை, அவர் வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற தெய்வம். அவர் முறிக்கிறவர் அல்ல, அவர் அணைக்கிறவர் அல்ல, அவர் கொல்லுகிறவர் அல்ல. பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்குமே வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய ஜீவனை காக்க வந்தவர், உங்களுக்கு எனக்கு உதவி செய்யும்படியாய் வந்தவர். ஒரு சில வாக்கு தத்தங்களை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் புரட்டிக் கொள்ளுங்கள். தானியேல் 3:17. தானியேல் 3:17 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த அக்கினி சூளையில் போடப்படும்படியாய் நியமிக்கப்பட்ட இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு யாராலும் சகாயம் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்குள் கடந்து போய்விட்டார்கள். யாரும் உதவி செய்ய முடியல இவங்களுக்கு. ராஜாவே உதவி செய்ய முடியல. ராஜாவுக்கு மேல யாருமே இல்லை. ராஜ்யத்தில் ராஜாவுக்கு மேல யாருமே இல்லை. ராஜாவினாலே கைவிடப்பட்டுட்டான். ராஜாவினாலே கைவிடப்பட்டுட்டாங்க. அப்ப ராஜாவை பார்த்தே அவங்க சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா உங்களால? அப்படி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண முடியுமா? அவன் சொல்றான் பாருங்க,
ராஜாவுத்தான் எங்களுக்கு. இப்போ பவுல் அடிக்கப்படும் பொழுது, சிறையில் வைக்கப்படும் பொழுது ராயனுக்கு அபயமிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராயனுக்குனாக்கா அவன் தான் எல்லாத்துக்கும் மேலான ஒரு ஆட்சியில் இருக்கிறதான ஒரு ராஜா. ரோமாபுரியில் இருக்கிற ராயன், அவன் தான் மேலான ராஜா. அவனுக்கு அபயமிட்டான். நான் ராயனுக்கு முன்னால் போய் நியாயம் விசாரிக்கப்படணும் அப்படின்னு ராயங்கிட்ட போய், இந்த ராஜா கிட்ட போய் முன்னால் நிச்சு ராஜா கிட்டே நியாயம் கிடைக்கலன்னாக்கா நாம போக வேண்டிய ஒரு இடம் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா. ஆமென். உங்களுக்கு நியாயம் வேணுமா? மனுஷங்கிட்ட நியாயத்தை கேட்டு கேட்டு புலம்பி, மனுஷங்கிட்ட உதவி கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ராஜாதி ராஜா கிட்ட போங்க, ராஜாதி ராஜா கிட்ட போங்க, அரசாளர்கிட்ட போங்க, முழங்கால் நில்லுங்க, கரங்களை உயர்த்துக. உதவி வரும் கண்மலைக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லுங்க. அவர் உங்களையும் என்னையும் ராஜாவின் கைக்கும் அக்கினி சூளைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் வல்லமைக்கும் தப்புவிக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். ரோமர் 11:23. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லு. மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறாரே. யார் வல்லமையுடையவர்? உதவி செய்ய யார் வல்லவர்? ஒட்ட வைக்க யார் வல்லவர்? அக்கினிக்கு தப்பு வைக்க யார் வல்லவர்? ராஜாவின் கைக்கு தப்பு வைக்க யார் வல்லவர்? இயேசு வல்லவர். என்ன சொல்லப்பட்டது பாரு, மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்னிட்டு போயிருக்கிறீங்களா? ஜெபிக்க முடியலையா? ஆராதிக்க முடியலையா? வசனங்களை வாசிக்க முடியலையா? ஆராதனைக்கு வர முடியலையா? கர்த்தர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியலையா? கர்த்தர் ஊழியம் செய்ய முடியலையா? உற்சாகமா இருக்க முடியலையா? ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு குதூகலம் இல்லையா? ஒரு மந்தாரம் இருக்கிறதா? மீண்டும் உயிர்ப்பிக்க இயேசு வல்லவர். ரோமர் 14:14. மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. எல்லாம் சொல்லுங்க. இயேசு என்னை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. 1000 பேர் சொல்லிட்டுங்க, அவன் விழுந்துட்டான், சோர்ந்து போயிட்டான், பின் வாங்கி போயிட்டான், பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டோம். இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இயேசுவினால் உதவி செய்ய முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கிறதாய் இருக்கிறது. தேவன் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்ல, என்னை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல நற்கிரைகளும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாருங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பெருகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு வருமானம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு எந்த வாலியுமே இல்லை. என்னுடைய பொருளாதாரம் பெருகிறதுக்கு, என் சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் பெருகிறதுக்கு ஒரு வழியுமே இல்லைன்னு சொன்னாக்கா, நான் சொல்லுகிறேன், 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்படுகிறது, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தியவர், உங்களுக்காக தன் சரீரத்தை பலியாய் கொடுத்தவர், உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவித, ஆமென் சொல்லுங்க, சகலவித 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 கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். குதூகலம் வள்ளியா உள்ளத்துல, உற்சாகம் வள்ளியா உள்ளத்துல, அவர் மேல் அன்பு வள்ளியா உள்ளத்துல. ஏன் தெரியுமா? அவர் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் கூட அவரால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை என்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. என்று சொன்னால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகலவித சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையை அனுப்பி பெருக செய்ய, பெருக்கம் உண்டாக முடியுங்க. பெருக்கம் உண்டாக முடியும். ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொல்லி கொண்டிருந்தார். ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தானே, ஒரு நல்ல ஒரு விசுவாச குடும்பம். அந்த ஊழியக்காரர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, தர தட்டி போச்சு அப்படின்னாங்களாம். பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாராம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு வழியுமே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, நான் பாப்பர் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு ஊழிக்கார்ட்ட சொல்லும் போது அந்த ஊழிக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாராம். என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு,
என்னங்க நான் எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு வழி இல்லைன்னு வந்து கூட்டனே சொல்கிறேன் நான், நீங்கள் சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னாக்கா, இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு, கெட்டு போகிறதுக்கு, இழந்து போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் இழந்துட்டீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே அவரை நம்புங்க, அவர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று நம்புங்க. கீழே போகிறதுக்கு ஒன்றும் இல்லையா? இதுக்கு மேலத்தான் வந்தாகணும். ஏன் தெரியுமா? அவர் பெருக பண்ணுகிறவர். 2 தீமோத்தேயு 1:12, 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் அவரு? யார்? எப்படிப்பட்டவர்? காத்துக்கொள்ள வல்லவர். எல்லாம் சொல்ல, காத்துக்கொள்ள வல்லவர். என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வல்லவர், என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வல்லவர், என்னுடைய ஊழியத்தை காத்துக்கொள்ள வல்லவர், என் வாழ்க்கையை காத்துக்கொள்ள வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காத்துக்கொள்ள வல்லவர். அவர் உதவி செய்ய முடியுங்க எந்த சூழ்நிலையிலும் கூட. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நம்ம பலத்தில் ஓட முடியாதுங்க. என் பலத்தில் ஓட முடியாது, உங்கள் பலத்தில் ஓட முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுயபலத்தில் ஓடுகிறதல்ல, சுய அறிவில் ஓடுகிறதல்ல, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு 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 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஓடுகிறதல்ல. இது புஷ்டியான உணவை உண்கிறதுனால் வெற்றியோடு வாழ்கிற ஒரு ஜீவனுள்ள மார்க்கம். ஆமென். ஒவ்வொரு நாளும் சத்தான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும், நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை உட்கொள்ள வேண்டும். கர்த்தர் யார் என்று அவரை நாம் அறியும்படியாக நாம் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை நெருங்கி நிற்கிற பாவங்களையும் எல்லா விதமான துன்பங்களையும் உதறிவிட்டு, மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உதறிவிட்டு, நமக்கு முன்பாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடக்கடுவோம். ஆமென். அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகளும் பலவீனங்களும் நம்மை விட்டு வெளியே போகும். நம் உற்சாகமே முன்னேறி செல்ல முடியும். எபிரேயர் 11:18 அவர் எப்படி உதவி செய்கிறார்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவருடன் சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. யாராவது எப்படி பார்த்தான்? ஆபிரகாம் இயேசு எப்படி பார்த்தான்? கர்த்தராகிய தேவனை எப்படி பார்த்தான்? மரித்தோரிலிருந்து எழுப்பி எனக்கு உதவி செய்வார் அவர். என்னுடைய மகன் செத்து போயிட்டாலும் கூட அவனை மீண்டும் உயிரோடு எழுப்பி அவனை கொடுக்க என் இயேசுவால் முடியும், அவர் வல்லவர், அப்படிப்பட்ட உதவியை எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து, எல்லாம் சொல்லி விசுவாசித்து. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குது, நல்ல பாதிப்புகளை உண்டு பண்ணுது, ஆசீர்வாதமான பாதிப்புகளை உண்டு பண்ணுது. எபிரேயர் 2:18 சொல்லுது பாருங்க, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். என்ன செய்ய வல்லவராயிருக்கிறார்? என்ன செய்ய வல்லவராயிருக்கிறார்? இயேசு என்ன செய்ய வல்லவராயிருக்கிறார்? சகாயம் பண்ண வல்லவராயிருக்கிறார். சகாயம் செய்ய முடியுமா? இயேசுவால் சகாயம் செய்ய முடியுமா? இப்பொழுது இருக்க இந்த சூழ்நிலையில் சகாயம் செய்ய முடியுமா? நீங்களும் நானும் கடந்து போகிற இந்த பாதையில் சகாயம் செய்ய முடியுமா? நீங்களும் நானும் இருக்கிற இந்த நிலைமையில சகாயம் செய்ய முடியுமா? எனக்கு யாருமே சகாயம் செய்ய முடியாதுங்க, எனக்கு யாருமே சகாயம் செய்யலைங்க அப்படின்னு பல நேரத்தில் சோர்ந்து போகிறீங்க இல்லையா? உங்களை மாதிரி தான் எல்லாரும் சோர்ந்து போகிறாங்க. நானும் அப்படி சோர்ந்து நாட்கள் உண்டு. யாரும் சகாயம் பண்ணலையே, யாராவது வந்து உற்சாகப்படுத்த மாட்டாங்களா? யாராவது ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க மாட்டாங்களா? யாராவது கொஞ்சம் காசு கொடுத்து இந்த கஷ்டம் நீக்க விட மாட்டாங்களா? எத்தனையோ என் சொந்த பந்தங்கள்லாம் வசதியாக இருக்கிறாங்களே, பணக்காரராக இருக்கிறாங்களே, அவங்க பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாத இந்த உலகத்தில் எத்தனை பேர் பணத்தை வச்சுட்டு இருக்கிறான். பணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எப்படி செலவு பண்ணுறதுன்னு பணம் தெரியல. ஏதாவது பூமி இருந்தா பாருங்க, ஏதாவது சைட்டு இருந்தா பாருங்க, ஏதாவது சொத்து இருந்தா பாருங்க, வாங்கி போடலாம். ஏன்னா பணத்தை வச்சுட்டு இருக்க முடியல, அவ்வளவு பணத்தை வச்சுட்டு இருக்கிறாங்களே, நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டார்களா என்ற ஆசை மனுஷன் உள்ளத்தில் வருகிறது உண்மைத்தான். ஆனால் ஒன்று, உதவி செய்ய வல்லவர், உண்மையாய் உதவி செய்ய வல்லவர், எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்ய வல்லவர், பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்ய வல்லவர் இயேசு ஒருவரே. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தைகளும் இயேசுவின் மேல் போக வேண்டும். எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
மனுஷ ஞானத்திலேயே மனுஷ புத்தியிலேயே நாம் போனோம் அப்படின்னாக்கா சோர்ந்து போய் விடுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய வல்லவர். எப்படி உதவி செஞ்சார் அப்படின்றத ஒரு 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ரெண்டு சம்பவங்களை எப்படி உதவி செய்கிறார் பாருங்க. எப்படி உதவி செய்கிறார், அவர் எப்படி உதவி செய்கிறார்ன்றத ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 13லேருந்து 19 வரலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13லேருந்து 19 வாசிக்கிறேன். நீங்கள் வேகமாய் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21 12லேருந்து 13லேருந்து 19 வரலாம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு திருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருக்கு தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சாபையின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின் அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையும் அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆகாருடைய சம்பவத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆகாருடைய சம்பவத்திலே தேவன் எப்படி ஆகாருக்கு உதவி செய்தார் என்பதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்லுவத்திலே வல்லவனானான். இந்த ஆகாருடைய சம்பவத்திலே எவ்வாறு தேவன் இந்த ஆகாருக்கு உதவி செய்கிறார்? எல்லாம் முடிந்து போய்விட்டது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டுக்கு வந்துட்டுங்க, இன்னும் ஒன்றுமே இல்லை, முன்னேறத்துக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. இன்னும் சாகரத்தை தவிர்த்தா வேற வழி இல்லை. பிள்ளை சாகரத்தை என்னால் பார்க்க முடியாது, பிள்ளை செத்த பிற்பாடு நானும் செத்து போயிடுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் கடந்து போகிற சூழ்நிலையில் தேவன் இறங்கி வருகிறார். தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தேவன் அவளை கூப்பிடுகிறார். கண்களை தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிடுகிறார். என்ன சம்பவித்தது, அடுத்து என்ன சம்பவித்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க, 1000 பேர் என்னை பயப்படாதுன்னு சொல்கிறதுக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தை பயப்படாதுன்னு சொல்கிறதுக்கு தாங்க வித்தியாசம். ஆமென், ஹல்லேலூயா. 1000 பேர் பயப்படாதீங்க, உலகத்தில் நடக்காத நடந்து போச்சு அப்படின்னு ஆறுதல் சொல்கிறதுக்கும் இயேசு ஒரு வார்த்தை பயப்படாதுன்னு சொன்னார்னாக்கா அதில் இருக்கிற ஆறுதலும் வல்லமையும் என்னை தூக்கி நிறுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா உலகத்தில் எத்தனையோ நம்முடைய கஷ்டத்தின் நேரங்களிலே, கண்ணீர் நேரங்களிலே, பிரச்சனை நேரங்களிலே, சோர்ந்து போகிற நேரங்களே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவான். இவர் பயப்படாதன்னு சொன்ன பிறகு எனக்காய் அவர் வைத்திருக்கிறதை எனக்கு காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, உலக தோற்றத்திற்கு முன்னாகவே எனக்காய் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. இந்த ஆகாருக்காய் தேவன் உண்டு பண்ணி வைத்திருந்ததான அந்த தண்ணீர் துறவை காணும்படியாக அவருடைய கண்களை திறக்கிறார். இதுதான் பயப்படாதே என்று சொல்லுகிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதம், தேவனுடைய அதிசயம். ஆகவே தான் அவரை நான் நம்புகிறேன். அவர் பயப்படாதேன்னு சொன்னாக்கா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் அற்புதத்தை காண்பிக்க விரும்புகிறார். பயப்படாதன்னு முதலாவது தண்ணீரை காண்பிக்கவில்லை, உனக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடு, என் மேல் நம்பிக்கை வை, நான் உனக்காக ஆயத்த பண்ணினதை நீ காண போகிறாய், இதோ அதிசயங்களை காண பண்ணுகிறேன். பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், முந்தினங்களை யோசிக்க வேண்டாம், நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் எந்த ஒரு காரியத்திலும் இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது பயப்படாதன்னு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பயம் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை குறைத்து போடுகிறது. பயம் தேவனை நம்ப மறுக்கிறது. பயப்படுகிறவன் விசுவாசத்தில் குறைவுள்ளவன். விசுவாசத்தில் குறைவுள்ளவனுக்கு விசுவாசத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் வர முடியாது. எவ்வளவு பாருங்க, பயப்படுறவங்க தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பயம், ஆகவே தான் முதலாவது நாம் எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறோமோ
பயம் வர்றது சகஜம்தான். ஆனால் பயத்தை ஊட்டி வளர்க்காதீங்க. பயத்தை மேற்கொள்ளுகிற ஜீவ தேவனை பற்றி கொள்வோம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கண்களை திறந்தார், துறவை கண்டு. சொல், கண்களை திறந்தார், துறவை கண்டு. ஒன்றுமே இல்லைன்றீங்க வாழ்க்கையில், எப்படிங்க அற்புதம் செய்கிறாரு? ஒன்றுமே வாழ்க்கை முடிஞ்சிக்கிற சூழ்நிலையில் அவளுக்கு உதவி செய்ய முடியுமானால் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவர் வேணும், அவர் அவசியம். அவருடைய உதவி நமக்கு கட்டாயம் தேவை. அவர் சொன்னபடியே அவர் செய்வார், பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஆகாருக்கு சகாயம் பண்ணினாரா? அவருடைய கண்ணீரை பார்த்தாரா? அவருடைய அலைச்சலை பார்த்தாரா? அவளை பயப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். பயப்படாதமா, இதை கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்லை, பயப்படாதுன்னு சொன்னார். அவளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை காண்பிச்சாரு. காண்பிச்சுட்டு கீழே வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தியிலே வல்லவனானான். இம்மானுவேல், பயப்படாதேன்னு சொல்லுகிறவர் கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஜனங்கள்லாம் வந்து பயப்படாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் பயப்படாதுன்னு சொல்லிவிட்டு வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். பயப்படாதுன்னு சொன்னால் அவர் இருப்பாருங்க. ஆகவே தான் அவருடைய வார்த்தையை நம்மால் விசுவாசிக்க முடிகிறது, நம்ப முடிகிறது. அப்போ எந்த நிலையில் நீங்கள் போனாலும் இயேசுவை கூப்பிட்டால், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒருத்தன் கதறுகிறான். எல்லாரும் சொல்கிறாங்க சத்தம் போடாத அப்படின்னு. இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தரை சத்தத்தை உயர்த்தி துதிப்பது, ஆர்ப்பரிப்பது, இதெல்லாம் சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி ஒரு உலக வாழ்க்கையில் சொன்ன நெடுஞ்சலாக இருக்கும். என்ன இப்படி சத்தம் போடுறாங்க, எப்படி என்ன என்ன இப்படி கூப்பிடுறாங்க, என்ன இப்படி கத்தனாத்தான் கர்த்தர் வருவாரா, கத்தனாத்தான் பிரியப்படுவாரா? இன்னைக்கு நேற்றில் இதை பேசுறது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாகவே ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் அப்பெல்லாம் ஆவியில் நிறைந்தாலும் கூச்சலிடுவாங்க, கால் கோல்னு கத்துவாங்க, நைட்லாம் வந்து கத்துவாங்க. அப்பயே என் காது கேட்க ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லுவாங்க, இந்த அல்லேலியா கூட்டம்னா இப்படி தான் கூச்சல் போடுறாங்க, இப்படி கூச்சல் போட்டால் தான் கர்த்தர் இறங்கி வர, அதான் வராருன்றாங்க. இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுறது உண்டு. ஆனால் எதையும் காதில் போட்டுக்கல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் சத்தமாய் கூப்பிட்டானா. அதனால தான் ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. மனைவி பார்த்தானா, கணவன் பார்த்தானா, பிள்ளை பார்த்தானா, பாஸ்டர் பார்த்தானா, நானும் என் இயேசுவோம். இந்த உள்ள வந்தாத்தாங்க நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமையை நாம் காண முடியும். நானும் என் இயேசுவோம். இவள் அப்படிதான் அழறா. வனாந்தரத்தில் யாரும் இவருடைய கண்ணீரை பார்க்கல, இயேசு பார்த்தார், பயப்படாதேன்னு சொன்னார், கண்களை திறந்தார், துறவை காண்பித்தார், அவளுக்கு வைத்திருக்கிற நன்மையை காண்பித்தார். நன்மை காண்பித்துட்டு கூடவே இருந்தார். எல்லாம் சொல்ல, கூடவே இருந்தார். பயப்படாதேன்னு சொன்னார், கண்களை திறந்தார், ஆசீர்வாதத்தை காண்பித்தார், கூடவே இருந்தார். இவர்தான் இயேசு. அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. லூக்கா 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒரு 10 வசனங்கள் வரையிலும் கூட நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்க ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவனை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை எல்லைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாயிலும் அநியாயமாக வாங்கினதுண்டால் நாளத்தினை திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்தார் என்றார். இங்கே சகேவுக்கு உதவி செய்கிறதுக்கு இயேசு எப்படி கடந்து வருகிறார்? சகேவை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க? பாவின்னு பார்க்குறாங்க. சமுதாயம் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் இவன் ஐஸ்வர்யவான், சமுதாயம் இவனை ஒதுக்குகிறது. இவன் பாவி என்று சமுதாயம் இவனை ஒதுக்கி வைத்திருக்கிறது. கொள்ளனாய் இருக்கிறான், சமுதாயத்தில் இவன் ஒதுக்கப்பட்டவனாய் ஒரு கேவலமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் இயேசு அந்த வழியாய் போகிறான். அவன் இயேசு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவன் அங்கே இருக்கிறத இயேசு அந்த வழியாய் வரும் முன்னவே கண்டார். அவனை பார்க்கணும், இன்னைக்கு அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும், அவனை மீட்டெடுக்கணும். யார் உலகத்தில் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, இவங்க பாவி, இவன் ஒன்றுத்துக்கு ஆகாதவன், இவன் துரோகி, இவன் பிரயோஜனமற்றவன், இவனுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம்னு யார் சமுதாயம் ஒதுக்குதோ அவங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு வந்து அவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட
ஒண்ணுமே இல்லாத ஆகாருக்கு இயேசு தேவை. எல்லா வசதியும் படைத்த ஐஸ்வர்யன் என்ற சகேவுக்கு இயேசு தேவை. இயேசு இல்லாத யாரும் வாழ முடியாது. அதைத்தான் நீங்க காண்கிறோம், அதைத்தான் நீங்க காண்பிக்கிறார். இயேசு இல்லைன்னா ஆகாருக்கும் இயேசுனுடைய உதவி தேவை, ஐஸ்வர்யவானா இருக்கிற சகேவுக்கும் இயேசுவின் உதவி தேவை. ஒருவேளை ஒண்ணுமே இல்லையா, இயேசுவின் உதவி உங்களுக்கு தேவை. எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, எனக்கு எல்லா வசதி இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து இருக்குது, இன்னும் தலைமுறைக்கும் எங்கேயும் கையாந்த வேண்டியதில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கும் இயேசு தேவை. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இயேசு தேவை, எல்லாருக்கும் இயேசு தேவை. ஏனென்றால் இயேசுவை தவிர ரட்சிப்பு வேற வழியா இல்லை. இயேசுதான் எல்லாவற்றையும் தருகிறவர், ஒன்றுமில்லாதவனுக்கு துறவை காண்பிக்கிறவர், கண்களை திறக்கிறவர், எல்லாம் இருக்கிறவனை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிறவரும் இயேசுதான். ஒண்ணுமில்லாதவனுக்கு துறவை காண்பிக்கிறார், கண்களை திறக்கிறார். எல்லாம் இருக்கிற சகேவி வந்து, அப்பா நீ இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் ஆகணும்டா, அப்பா வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நல்லா இருக்குது, இன்னும் கர்த்தரை தேடணும் ஐயா, இன்னும் கர்த்தர் கிட்ட வரணும்ப்பா, கர்த்தருக்காக இன்னும் செலவு பண்ணணும்ப்பா. ஃபாதர் பெக்மா சத்தா சொல்றாரு, வசதி வந்தா பயன்படுத்து. வசதி வந்துருச்சா, பணம் வந்துருச்சா, காசு வந்துருச்சா, கர்த்தருடைய ஊழியத்துக்காக செலவு பண்ணுப்பா, இன்னும் கர்த்தரண்டையில் வாப்பா, கர்த்தரை நேசிப்பான், கர்த்தரோடு உறவாடுப்பான்னு சொல்லி வசதியா இருக்கிறவனையும் கூட அனல் மூட்டி எழுப்புகிறார், ஒண்ணுமில்லாதவனையும் கூட ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இதுதான் ஜீவனுள்ள தேவன், நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர், ஒரு உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலையில் உலகம் உன்னை நினைத்தாலும் கூட உனக்கு இயேசு வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் எல்லாருக்கும் இயேசு தேவை. இன்றைக்கு கண்ணீரில் இருக்கிறவங்களுக்கும் இயேசு தேவை. உலகத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் கோயிலுக்குள்ளலாம் ஒன்றும் வேண்டாங்க, ஒன்றும் இல்லாதவங்க தான் கோயிலுக்கு போகணும், நோவு வியாதி இருக்குதா கோயிலுக்கு போகணும், கடன் இருக்குதா கோயிலுக்கு போனால் ஏதோ கடவுள் உதவி செஞ்சு கடனை கட்டி வருவேன், பிரச்சனை இருக்குதா கோயிலுக்கு போய் ஜெபம்னா பிரச்சனை மாறும். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வசதி, நல்ல சம்பளம், நல்ல பணமாக இருக்குது, எனக்கு எதுக்குங்க இயேசு? உங்களுக்கு தான் நம்பா இயேசு தேவை. ஏன் தெரியுமா? பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் உலகத்தையும் அழகையும் அந்தஸ்தையும் வயசையும் பலனையும் நம்பி வாழ்ந்து நீ நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று இயேசு இவனையும் இந்த பாவியான மனுஷனிடத்தில் வந்து அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய சிந்தையை ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்ததான அவன் பற்றிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவன் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் தான். என்னத்தை இழந்து போயிட்டான்? வசதியா இருக்கிறவன் என்னத்தை இழந்து போயிட்டான்? இவள் குடும்பத்தை இழந்து போனால், கணவனை இழந்தால், செல்வத்தை இழந்தால், உணவை இழந்தால், ஒன்றுமில்லை, தண்ணி மாத்திரம் தான் இருக்குது, ஒன்றுமில்லாத ஆகார் வறுமையில் கிடக்கிறாள். அவள் தன்னுடைய அடிப்படை தேவையே இல்லாமல் இழந்து போய் கிடக்கிறாள். அவளுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் இறங்கி வந்து கூடவே இருந்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இவனுக்கு எல்லாம் இருக்கிறது, இவன் ஒன்றை இழந்து போய்விட்டான், இவனுக்கு கொடுக்கிற ஆத்மாவை இழந்து போய்விட்டான். இயேசுவுக்கு தன் இருதயத்தில் முதலாவது இடத்தை கொடுக்கிறதை இழந்து போய்விட்டான், இவனுடைய ரட்சிப்பை இழந்து போய்விட்டான், ஆத்மாவை இழந்து போய்விட்டான். இவன் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, இவன் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. ஆகவே அவனை சந்தித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர் சொல்கிறார், ரட்சிப்பு வந்தது, இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார். ஐஸ்வர்யவனாக இருக்கிற சகை என்னத்தை இழந்து போயிட்டான்? இயேசு இழந்து போயிருந்தான், ஆத்மாவை இழந்து போயிருந்தான். உலகம், ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் லாபம் என்ன? அப்ப இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவின் உதவி உங்களுக்கு எனக்கு தேவை என்பதை இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே அவர் பலப்படுத்தி உதவி செய்கிறவர் என்பது எவ்வளவு உண்மை. ஆமென், அல்லேலூயா. நாம் எழுந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அப்படி வாக்கு தத்தங்கள் எசேக்கியேல் 34:11 20 வரலும் கூட அவர் அப்படியே நமக்கு அற்புதமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையின்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் செய்வார். அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, அற்புதமான வாக்கு தத்தங்கள். எசேக்கியேல் 34:11 வசனத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். யார் நம்மளை தேடுறாரு? யார் நம்மளை விசாரிக்கிறாரா? இயேசுவே நம்மளை விசாரிக்கிறார். ஒரு மேய்ப்பெண் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவளை சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசத்திலிருந்து சேரவும் பண்ணி அவர்களுடைய சுயதேசத்தில் அவர்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளிலும் ஆறுகளின் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். எல்லாரும் சொல்ல, நல்ல மேய்ச்சலிலே மேய்க்கிறவரே,
எப்படி சொல்றாரு? நல்ல மேய்ச்சலை மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவருடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். எல்லாம் நல்ல தொழுவத்தில். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற ஒரு சபைக்குள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். ஆமென். இவ்வளவு வசனங்களை உங்களுக்கு ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆவியானுடைய துணையோடு கூட எடுத்து சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை, மேய்ச்சலை மேய்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவர் சொல்லுகிற என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுலைகளையும் அளிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். என்ன சொல்றாரு பாருங்க. முறிஞ்சு போயிருக்கிறீங்களா? நசல் கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு திடப்படுத்துகிறவராயிருங்க. ஆகாரம் போல இருந்தாலும் கூட உதவி தேவை. சகேயு போல் இருந்தாலும் இயேசு தேவை. 2 கரங்களை வெட்டி, நீர் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பலம் வேண்டும் அப்பா, உம்முடைய உதவி வேண்டும்னு சொல்லுங்க. உண்மையாக இவரை பார்த்து சொல்லுங்க. எத்தனை வார்த்தைகள் நமக்கு கொடுத்தார், எத்தனை உணவுகளை, ஆவிக்குரிய உணவுகளை கொடுத்து நம்முடைய ஆவியையும் ஆத்துமையும் அவர் பலப்படுத்துகிறார். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி, நீ உதவி செய்கிறதற்காய் நன்றி. நீ தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆகாருக்கு உதவி செய்தீர், ஆகாருக்கு உதவி செய்தீர், எனக்கும் உதவி செய்தீர். சகேவுக்கு உதவி செய்தீர், எனக்கும் உதவி செய்தீர். என் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டாம்ப்பா, என் குடும்பத்தில் நீங்கள் வேண்டும் டாடி, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வேண்டும், உங்களுடைய உதவி வேண்டும். என் வேலையில் உங்களுடைய உதவி வேண்டும், என் பிஸ்னஸில் உங்களுடைய உதவி வேண்டும், என்னுடைய பணியில் உங்களுடைய உதவி வேண்டும், என்னுடைய பிரயாசத்தில் உங்களுடைய உதவி வேண்டும், என்னுடைய கையின் பிரயாசத்தில் உங்களுடைய உதவி வேண்டும். என் திறமை, என் பலன் அல்ல, உங்கள் உதவி தேவைப்பா, உங்கள் உதவி தேவைன்னு சொல்லுங்க. இயேசுவே, உங்களுடைய சகாயம் தேவை, உங்களுடைய பலன் தேவை, உங்களுடைய உதவி தேவை. உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு உதவி செய்யும், உடைய வார்த்தையின்படியே எங்களை பலப்படுத்தும், உடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு சகாயம் பண்ணும். எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறவரே, நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவரே, நெறிந்த நாளில் முறியாதவரே, மங்கி எரிகிற திரிய அணைக்காதவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகளின்படியே கிரியை செய்து உடைய வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்துவீராக. நீர் உதவி செய்கிறவர் என்பதை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவீராக. கண்ணீரை கண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கண்களை திறந்து பயப்படாதே என்று சொல்லி துறவை காண்பித்த அதே தேவன் இந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த நாளில் காணும்படியாக நீருடைய கண்களை திறப்பீராக, வழிகளை திறப்பீராக, கோணலான்களை செவ்வையாக்குவீராக, இருளை வெளிச்சம் உதிக்க செய்வீராக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஒழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.